காங்கிரஸ் எம்எல்ஏஸ் வந்து அப்டக்ட் பண்ணி எடுத்துட்டு போயிருக்கிறாங்க, இல்லை என்றால் பணம் கொடுத்து அவர்கள் வந்து வாங்கி இருக்கிறார்கள். அது ஒண்ணும் கிடையாதுங்க. இது வந்து அந்த டிஃபரன்ஸ் அவ்வளவு அதிகமா இருக்குது. 25 28 எங்க 45 எங்க. அப்ப 45ல இருந்து எத்தனை நபர்களை நீங்க வந்து வாங்கி விட்டால் தான் உங்களுக்கு வந்து அங்க ஜெயிக்க முடியும் என்ற நிலை இருக்கிறது என்று நீங்க பாருங்கள். அது வந்து டை ஆக்கி அதன் பிறகு வந்து ஒரு காயின் டாஸ் வந்து பிஜேபியினுடைய கேண்டிடேட் எங்க வெற்றி அடைகிறார். இதெல்லாம் நம்ம வந்து வரலாறுலேயே கேட்காத விஷயமா இருக்கிறது. முதல் முறையாக இந்த அளவுக்கு எம்பிஸ் வந்து விலை கொடுத்து வாங்கி ஒருத்தர் வந்து ஜெயிக்கிறதாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப இதுதான் நார்த் இந்தியாவுடைய கதையா இருக்கிறது. அப்போ நார்த் இந்தியால தன்னுடைய அந்த 370 என்றெல்லாம் பேசுறதெல்லாம் வீராப்பு தான். அது கூட வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதனால இப்ப என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா சவுத்ல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு. அதுலயும் குறிப்பாக ராகுல் காந்தியினுடைய ஒரு பேச்சு, பாராளுமன்றத்தில் பேசின ஒரு பேச்சு என்னன்னா, யூ கேன் நெவர் சப்ஜுகேட் தீஸ் பீப்புள், தமிழ் பீப்புள் என்று அவர் பேசி இருக்கிறார். அப்ப அதனுடைய ஒரு கான்டெக்ஸ்டையும் நாம் அதை பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அதனால தமிழ்நாட்டில் இப்ப வளர்ந்து கொண்டே இருக்கிறார். அந்த வளம் வரல ஒரு பிரச்சனை என்ன பாத்தீங்கன்னா, இது வந்து மதுரைக்கு போய் நின்னார் இல்லையா, மதுரையில மக்கள் என்ன கேட்பாங்க, எங்கடா எய்ம்ஸ் கேட்பாரு.